ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வேண்டாம், எனக்காக யாரும் வர வேண்டாம். நான் கல்யாணம் பண்ணிருக்கவே கூடாது. எல்லாம் ஏன் தப்புதான், ஏன் தப்புதான். பார்கவி, என்னடா? நான் போறேன், எங்கேயாச்சும் போறேன். அப்பதான் இங்க இருக்க எல்லாரும் நிம்மதியா இருக்க முடியும். போடி, போ. எதுக்கு இங்க இருக்க? என்ன விட்டு போயிடு. போ, போ, போய் சந்தோஷமா இரு. போ, போயிடு, கிளம்பு. என்னடா பண்ற? விட்றா. இங்க பாரு, நீ எப்பவுமே நீ உன்னை பத்தி மட்டுமே யோசிக்கிற. செல்ஃபிஷ். தர்ஷா, இங்கிட்டு வா. என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க? வா நீ. பின்ன என்னாச்சு இது? இந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்தே ஏதோ ஒரு மாதிரி தான் இருக்கா. இவளுக்காக தானே எல்லாருமே யோசிக்கிறீங்க. இவ சந்தோஷத்துக்காக தானே எல்லாருமே மெனக்கட்டுறோம். அந்த அன்பு கடைசியாக வளர்றானா இவ குதிக்கிறா. அதை பார்த்துட்டு அவ்வளவுதான் என்ன நம்புறால. ஏதோ போறேன்னு சொல்றல. போடி, போ. இவ்வளவு போ சொல்லுங்க சித்தி. தனியா இருந்தே சாவர போ சொல்லுங்க. நான் செல்ஃபிஷா? என்ன பார்த்து சொல்லு. நான் செல்ஃபிஷா? நீ மாத்தி மாத்தி பேசுறேன்னு தெரிஞ்சோம். ஜனனி அக்கா சொன்னதை கேட்ட, ஜீவானந்தம் சார் சொன்னதை கேட்ட, திரும்பி வந்தது என்னோட தப்பு. அது என்ன செல்ஃபிஷ்னு சொல்ற? சொல்லுடா. அப்ப அவங்க சொன்னதுக்காக தான் நீங்க வந்த, எனக்காக வரல. அவங்க சொன்னதுனாலதான் என்ன வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். இல்லன்னா போனா போடுன்னு போயிருப்பேன். ஐயோ தர்ஷா, என்ன பேசுறீங்க நீங்க ரெண்டு பேரும்? என்ன பேசுறோன்னு உனக்கு கேக்குதா தர்ஷா? ஏய், அவங்க பத்த வைக்கிறதே நீங்க இது மாதிரி சண்டை போடணுங்கிறதுக்காகத்தான். அவங்க பண்ற மாதிரியும் செஞ்சுக்கிறீங்க. என்ன பேசுறோன்னு யோசிக்க மாட்டியா தர்ஷா? அவன் ரொம்ப நாளா இதுதான் பேசிட்டு இருக்கான். தர்ஷா, இப்ப நான் கிளியரா சொல்றேன், எனக்கு ஒண்ணு பிடிக்கும் தான். ஆனா நீ பண்ணதெல்லாம் பார்த்தா எனக்கு உன் மேல கோவம் வந்துச்சு. விலகிலாம் நினைச்சு. அப்பதான் உங்க அம்மா வந்து பேசினாங்க, அப்புறம் உங்க சித்தி வந்து பேசினாங்க, அப்புறம் ஜீவானந்தம் சார் சொன்னாரு. அதெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு தான் உனக்கு கல்யாணம் பண்ணு. புரியுதா உனக்கு? ஓ, அப்ப அவங்கள உனக்கு கூப்பிட்டு உட்கார வச்சு தர்ஷனோட குடும்பம் நடத்து, அவனோட ஃபர்ஸ்ட் டைம் சொன்னா ஒத்துக்கோ அப்படின்னு சொன்னாதான் ஒத்துப்பல. நிறுத்துடா தர்ஷா, எதுக்கு அசிங்கமா பேசுற? ஐயோ 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 ஐயா ஐயா, உங்க ரெண்டு பேரும் விழுகிறேன். தயவு செய்து அவங்க எதிர்பார்க்கிற மாதிரி பண்ணாதீங்கப்பா. அறிவில்லையாடா உனக்கு? அறிவில்ல? நீங்க இப்படி அடிச்சுக்கிறதுல அவளை கொண்டு வந்து உள்ள நுழைப்பாங்க. அதெல்லாம் யோசிக்க தெரியலையாடா உனக்கு? ஆத்திரத்துல வார்த்தையை கொட்டி விட்டு அள்ள முடியாது. எங்க எல்லார் வாழ்க்கையும் நாசமா போனது இந்த மாதிரி பேச்சுனாலதான். தர்சா, இங்க இரு தர்சா. கொஞ்சம் பொறுமையா இருடா. பொம்பளை பிள்ளைடா, பொறுமையா இரு. ஒரு நிமிஷம் யோசிச்சு பேசு. என்னடி சேருது? சித்தி இருங்க சித்தி, நான் ஒரு சொல்யூஷன் சொல்லவா? இப்ப பார்கவி வெளியே போனா கண்டிப்பா அவளுக்கு பிரச்சனை கொடுப்பாங்க. ரெண்டு பேரையும் சேர்த்தும் அனுப்ப மாட்டாங்க. அதே மாதிரி தர்ஷன் வீட்டுல இருந்தாலும் அவனை வச்சு ஏதாச்சும் பிரச்சனை பண்ணிட்டே தான் இருப்பாங்க. பெஸ்ட் ஒன்று பண்ணலாம், அவன் கிளம்பி போட்டோம். பார்கவியை நம்ம பார்த்துப்போம். அவன் மட்டுமா? இந்த பிரச்சனை சால்வ் ஆகி முழுசா சரியாகிற வரைக்கும் அவன் ஃப்ரெண்டு வீட்டில் இருக்கட்டும். தர்ஷா, சரி, இதெல்லாம் முடிஞ்ச பிறகு அவனை வர சொல்லிக்கலாம். சித்தி, இதை விட பெஸ்ட் ஆப்ஷன் வேற எதுவும் இல்லை சித்தி. ஆமா, அவன் போயிட்டு வரட்டும். தர்ஷன், உனக்கு ஓகே தானடா? பார்கவியை நாங்கள் பார்த்துக்கிறோம். அப்போ உடனே பேக் பண்ணிட்டு கிளம்பு. சீக்கிரம் போயிட்டு வா. இவளை நாங்கள் பார்த்துக்கிறோம். பேக் பண்ணு தர்ஷன்.